ஆனா சரி. வெள்ள பொருள் நடைமுறை கிடையாது. ஆமா அதான். அதாவது விதிமுறைகள் நம்ம வந்து பின்பற்றுவாங்க. நம்ம அரசாங்கம் வந்து அருமையான விதிமுறைகளை நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு வளைவுகளை போகும்போது ஒரு பெண்டு வச்சு அழகு கூட அம்புகளை போட்டுருப்பாங்க. அது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ரயில்வே கணக்கு வளர்ந்து ஒரு கொடுத்துருப்பாங்க. கருப்பு சோதனை இருக்கு அதுல ஒரு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அந்த குறி என்ன இருக்கு, அந்த குறி எதுக்காக போட்டிருக்காங்க, ஏன்னா ஒரு 10 அடி 20 அடிக்கு முன்னாடி அந்த குறி இருக்கும். அப்ப அதை நம்ம கவனிச்சு அது ஒருவேளை அந்த வளைவு இருக்கு பார்ப்போம். ஏற்கனவே சில பார்த்துருக்கீங்க, சில இடத்துல அம்பு குறி ஒரு குறி போட்ட இடத்துல மானோ இல்ல புலியோ யானையோ படம் தான் போட்டிருப்போம். அதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கு யாரும் கேட்டு சின்ன பிள்ளை போட்டு படம் வண்டிகள் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அது வந்து வனவிலங்கு அந்த இடங்கள்ல வந்து வனங்கள் கிராஸ் ஆகி போகும். அப்போ வனவிலங்கு அதுங்களுக்கு என்ன தெரியும், அது மாதிரி தன்னால அது மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்ப நாம பார்த்து போகணுங்கிறத அந்த அம்புக்குறியில அழகா சிறப்பான அந்த ஒரு வரைபடத்தை போட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த வரைபடத்தெல்லாம் பார்த்து நமக்கு இந்த அம்புக்குறி எதுக்கு போட்டிருக்காங்க, ஏன் இந்த அம்புக்குறி என்ன காரணம், நேர அழகா ஒரு அம்புக்குறியை போட்டு அதை ஒரு கிராஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன, இது வந்து போக்குறாங்க நோய் எடுத்துட்டு போட்டுப்பாங்க. அதனால போக்குறாங்க. ஆமா, ஏன் அந்த போட போட்டுருக்காங்க, என்ன போகலான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் சொல்றோம் அப்படின்னா, நாம வந்து விதிமுறைகளை கடைபிடித்தோம்னால் விதி நமக்கு கூட இருக்கும். விதிமுறை கடைபிடிக்க விதி பிடிச்சு போக மாட்டோங்க. இதுக்காக மதுவரைக்கு வண்டி ஓட்டக்கூடாது ஓட்டக்கூடாது நம்ம சொல்றாங்க. 10,000 அரசாங்கம் எப்படியும் பக்கத்துல நம்ம ஒரு டிக்கெட் இருக்கு வரல அன்னைக்கு 2 ட்ரிப் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படியே தண்ணி போய் வண்டி ஓட்டா 10,000 போட்டா 5 பேர் தண்ணி அடிச்சு வச்சு ஓட்ட மாட்டான்னு நம்ம அரசாங்கம் செய்யுது. அந்த விதியை மூடி போறாங்க. அதனால தயவுசெய்து நமது உயிர் பாதுகாப்புக்காக அருமையான சாலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வருஷம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க எல்லாம் கேட்கணும், உங்களுக்கு எல்லாம் அந்த புரிதல் வரணுங்கிறதுக்காக தான் நடந்து கொடுக்குது. பொறுமை இல்லை, வண்டி ஓட்டக்கூடிய மக்களுக்கு பொறுமை இல்லை. சின்ன பசங்க ரீல்ஸ் சொல்லி அப்படி கட்டி இப்படி கட்டி இப்படி இருந்து போறாங்க. போறவங்க என்ன செய்வான், அவன் கூட என்ன போடுவான், பக்கத்துல ஒரு இடிச்சு தூக்கி போட்டு போடுவான், கடைசியில் உயிர் போயிடும். அதனால தயவு செய்து இளைஞர்களே நமது சாலையில் போகும்போது சாலை விதிமுறையை பின்பற்றி போக வேண்டும். சாலை விதிமுறை அரசாங்கத்துக்கு அதாவது நமக்கு சுத்தி வரவங்களுக்கு அரசாங்கம் வந்து நிறைய செலவழிச்சு இந்த மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரம் தெருத்துவா ஊரா போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு பண்றாங்க, நம்மளுடைய உடலை நமது ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும், உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் தயவுசெய்து இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சாலை பாதுகாப்பு